இந்த பொண்ணு ரோடன்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது தெரியாதனமா இந்த பையனையுமே கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு ஊமை. இப்பதான் இந்த பொண்ணுக்கு பேச்சுமே வந்திருக்குது. தென் இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க வீட்டுக்குமே கால் பண்ணி சொல்றாங்க. தென் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லும் போது அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அந்த பேசுற பவர் அவங்கள விட்டு போயிடுது. திரும்பவும் அவங்க பழையபடி ஊமையாவே மாறிடுறாங்க. தென் இது எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு அவனை கிஸ் பண்ணதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு பவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்குமே வராங்க. தென் மறுநாள் அவன் கிட்ட போயிட்டு இன்னைக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த பையன் அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கல, தள்ளி விட்டுட்டே தான் இருக்கிறான். தென் கடைசியா இவங்களுமே கிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. தென் அதுக்கப்புறமா இந்த பொண்ணால பழையபடி பேசவும் முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்காக இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இதனாலதான் அந்த பொண்ணு அவனை டெய்லியுமே கிஸ் பண்றாங்க. தென் இப்ப இவங்களால ரொம்ப நல்லாவே பேச முடியுது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த பையனுமே ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் கேட்க இந்த பொண்ணுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என்னால உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணவே முடியாது, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே அங்க வர்றது கிடையாது, இந்த பையனையும் பாக்குறது கிடையாது. இந்த பையனும் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு அந்த பொண்ணுக்கு மெசேஜும் பண்றான். தென் இதுக்கப்புறமா அந்த பொண்ணுமே அந்த பையனுடைய கார்ல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. தென் அப்பதான் இந்த பையன் ஒரு விஷயத்தையும் சொல்றான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் தான், பட் அதுக்காக நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு என் ஃபேமிலியில எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, நான் அந்த டேட்டுக்கு போக எனக்கு விருப்பமே இல்ல, நீ தான் என்னுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என் வீட்டுல சொல்ல போறேன், சும்மா அவங்கள சமாளிக்கிறதுக்கு ஒரு டிராமா தான் அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்டு இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுமே இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பொண்ணுமே அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு இருக்கிறா. அப்ப அவங்க அந்த பையனை பத்தி கேட்கவும் இவன் என்னுடைய டிரைவர் தான் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பேசணும்னு நினைக்கிறா. அதனால வேணும் கிஸ் பண்றான். இதை அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க.